அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ரசூலல்லாஹ் யா ஷஃபியல் முத்னிபீன். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான நோக்கத்தோடு புனித மிகும் சபையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திரு தூதர் ஹாத்தமுன் நபியீன் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபனையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பல முறை ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய, இனி பெற இருக்கக்கூடிய, இதையும் தாண்டி நாளை மறுமையில் முஃமின் என்ற ரீதியில் நமக்கு எதெல்லாம் கிடைக்க இருக்கின்றதோ அது அனைத்திற்கும் அச்சாணியானவர்கள், அது அனைத்திற்கும் அடித்தளமானவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. ஈமான், இஸ்லாம் என்பதோடு சுய வாழ்க்கையில் உண்டான அனைத்தும், நம்முடைய சந்தோஷங்களாகட்டும், நம்முடைய மகிழ்ச்சிகளாகட்டும், அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தன்னுடைய மகிழ்ச்சியாக எடுத்து வாழ்ந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கட்டங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் தன்னுடைய
குடும்பத்திற்கு வழங்காத ஒரு முக்கியத்துவத்தை இந்த உம்மத்திற்கென்று வெளிப்படுத்தி வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கம் தனக்கு காட்சி அளித்த போதிலும் கூட, சொர்க்கத்தை இறைவன் அவர்களுக்கு காட்டிய போதிலும் கூட, அந்த சமயத்திலும் தன் மகள், தன் பிள்ளைகள், தன் குடும்பம் என்பதை நினையாமல் தன் உம்மத்திற்கு எது என்பதை நினைவு கூர்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிரபலமான ஒரு செய்தி இந்த சபையிலும் கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வக்து தொழுகை, ஒரு வக்து தொழுகை என்பதாகவும் சொல்லப்படுகிறது, அல்லது ஒரு கிரகண தொழுகையினுடைய ஒரு சூழல். தொழுகையில் இருந்த பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி ஏதோ ஒன்றை எட்டிப்பிடிப்பது போன்று தங்களுடைய அசைவுகளை ஆக்கிக் கொள்கிறார்கள். சில மணி துளிகள் இப்படி நடக்க, பின்பு தன்னுடைய இயல்பான நிலைக்கு திரும்பி தொழுகையின் நிறைவு செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை நிறைவடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடக்கூடிய சூழல் சஹாபாக்களுக்கு கிடைத்த பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் தொழுகையில் தங்களிடத்தில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்தோம், அதற்கான காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீதுல் ஜன்னா, சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. வ அஹது உன்கூதம் மின் உன்கூதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அந்த திராட்சை கொத்துகளில் இருந்தும் ஒரு கொத்தை நான் பிடித்தேன். ஏன்? அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும். வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இப்போ நாம் அங்கே மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு பப்ஸ் தரப்பட்டிருக்கிறது, அல்லது நிகழ்ச்சி நிறைவு பெற்று நமக்கு ஒரு நேர்ச்சை தருகிறார்கள். ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து, உண்மையான முறையான ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய, அதுக்காக சாப்பிடாம இருக்க வேண்டாம், சாப்பிட வேண்டியதான், சாப்பிட்றதுக்குன்னு தந்திருக்கிறாங்க. ஒரு சூழல்களில் நம்ம பிள்ளைக்கு கொண்டு போய் இதை கொடுக்கணும், நம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று இந்த சராசரி ஒரு சூழலிலும் நாம் நினைப்பதுண்டு. மனிதன் என்ற ரீதியில் ஒரு ஆக உன்னதமானது கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை விட மேல நமக்கு இந்த குடும்பம், மக்கள் என்ற நினைவு நமக்கு வருவது இயல்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உரீதுல் ஜன்னா, சொர்க்கம் காட்டப்படுகிறது. அந்த சொர்க்கத்தில் அகல்து உன்கூதம் மின் உன்கூதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய திராட்சை கொத்தை நான் பறிக்க எத்தனிக்கிறேன். எதற்காக? உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்றதுக்காக. பிறகு என்னுடைய நினைவில் வருகிறது, இது என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளுக்கு மறுமையில் ஸ்பெஷலாக கொடுப்பதற்கென்று வைத்திருக்கிறான். அவனுடைய எண்ணத்தை எப்படி நான் மாற்றுவது? நான் விட்டு விட்டேன். அடுத்த ஹதீஸ் தொடர்கிறது, அது வேறு விஷயம். நம்ம சொல்ல வந்தது என்னண்டா, உன்னதத்திலும் உன்னதமானது பெருமானாருக்கு காட்டப்பட்ட போதிலும் கூட அங்கும் தன் உம்மத்தை நினைவு கூறுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்தினுடைய நிலை நமக்கு தெரியும். இந்த சக்கராத்தினுடைய வேளையில்
சக்கராத்தினுடைய கஷ்டத்தையும் சிரமங்களையும் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் மலக்குல் மௌத்திடத்தில் கேட்ட வார்த்தை, என் உம்மத்துடைய ரூஹும் இப்படிதான் கைப்பற்றப்படுமா, என் உம்மத்துக்கும் இது மாதிரி தான் கடினமா, என் மகளுக்கு இப்படியா, என் பேர பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, அங்க போகல, என் உம்மத்திற்கும் இதே கடினமா? ஆம் என்ற பதில் இதைவிடவும் கூடுதலாக இருக்கக்கூடும் என்பது போன்ற பதில் வந்த பொழுது பெருமானாருடைய வார்த்தை, என் ஒட்டுமொத்த உம்மத்திற்கான சிரமங்களும் கஷ்டங்களும் எனக்கு தந்து விடுங்கள், என் உம்மத்தினுடைய ரூஹை இலகுவாக கைப்பற்றுங்கள். எங்கெல்லாம் நினைத்து பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய இம்மை மறுமையினுடைய அனைத்திற்கும் அடித்தளமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்வினுடைய அனைத்து கட்டத்திலும் இந்த உம்மத்தையே நினைத்து நினைத்து வாழ்ந்த பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒரு சின்ன உபகாரம் செஞ்சுட்டா அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கிறான் உலகம். குறைஞ்சபட்சம் என்னை மதிக்கவாவது செய்ப்பா அப்படின்றான். இது மனித நிலை. உன்னதமாத்திலும் உன்னதவையெல்லாம் வழங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லை, எந்த கைமாறையும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் பெருமானாரினுடைய நிலை அறிந்து அவர்கள் கேட்கும் விதமாக அல்லாஹ் நமக்கெல்லாம் சொன்னான், இவ்வளவு செய்த பெருமானாருக்கு நீங்க செய்யக்கூடிய கைமாறு என்ன தெரியுமா? குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. யா ரசூலுல்லாஹ், தாங்கள் முன் வையுங்கள், உங்கள் சமூகத்திற்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்த உபகாரங்கள், உங்களுக்கு செய்த நலவுகள், உங்களுக்கு நான் நலவாக நடந்து கொண்டதற்கு பகரமாக உங்களிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்ப்பது என்று ஒன்று இருக்கும் என்றால் ஒன்றே ஒன்று, மவத்தத ஃபில் குர்பா, என் உறவினர்களை நீங்கள் நேசியுங்கள், என் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள். என் குடும்பத்தை நேசிப்பதை தவிர்த்து நான் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த வசனம் குர்ஆனினுடைய வசனம். குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம். கேட்பது ரசூலுல்லாஹ் போன்ற தோரணையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வினுடைய தோரணையில் அல்லாஹ் நம்மிடத்தில் உத்தரவிடுகின்றான், மவத்தத ஃபில் குர்பா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்க நேசிங்க. அப்ப முதல் உத்தரவு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நாயகத்தின் குடும்பத்தை நேசிப்பதற்கான உத்தரவு அல்லாஹ்வினுடைய உத்தரவு. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இந்த குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, அது அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்பதினால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியில் இந்த உம்மத்திற்கு சில வசியத்து செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அவர் மரணிக்க இருக்கிறான், அல்லது ஒரு முதலாளி அவர் தன்னுடைய கம்பெனியை விட்டு அவர் வெளியே செல்கிறார். பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சில வசியத்துகளை செய்து செல்வார். அது ஒரு குடும்ப தலைவன் தான் வெளியில் செல்லும் பொழுது, தான் பிரிந்து செல்லும் பொழுது வசியத்து செய்வார். மிக முக்கியமானதை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் தன்னுடைய வெளிரங்க வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு புறப்படுவதற்குண்டான ஒரு சூழல் வந்த பொழுது இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய வசியத்துகளில் ஒன்றாக சொன்ன வார்த்தை உதக்கிருக்கும் ஃபி அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் உங்களை நான் மிக கவனமாக நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். ஹதரத்து சையதுனா ஸைத் இப்னு
அர்கம் ரலியல்லாஹு தஆலா மிக பழமையான சஹாபி. இவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்புகள் உண்டு. இந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயோதிகத்தை எட்டி ஒரு சூழலில் இருக்கும் பொழுது பிந்திய வந்த மக்கள்களில் சில பேர்கள் அவர்களிடத்திலே சென்று உரையாடல் அப்படி பேசும் பொழுது சொல்றாங்க, நீங்க பெரிய சஹாபி, பழமையான சஹாபி, ரசூலுல்லாவோடு பல கட்டங்களில் நீங்கள் உடன் இருந்திருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சகவாசத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகுதியான பகுதிகளை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. பெருமானாரை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் பெருமானார் உங்களுக்கு சொன்னதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எவ்வளவோ உண்டு இல்லையா? ஹதரத் சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் நிகழ்வை நான் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் பொழுது எங்களிடத்தில் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் இன்னமா அன பஷருன், மக்களே நான் ஒரு சராசரி மனிதனே, யூஷகு அன் யஅதிய ரசூலு ரப்பி, மிக விரைவிலேயே என்னை அழைத்து செல்ல வேண்டிய இறை தூது என்னிடத்திலே வந்து விடலாம், தூதுவர் என்னிடத்தில் வந்து விடலாம். வஅன தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலைன், நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திற்கும் உறுதுணையாக 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று கிதாபுல்லாஹ் ஃபீஹில் ஹுதா வன் நூர் ஃபஹுது, இறைவேதம் என்னுடைய சுன்னாக்கள், அதை பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்ஸகு பிஹ், அதை நீங்கள் பலமாக நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் வழி நடப்பதற்கும் சுன்னாவை ஏற்று நடப்பதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக 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 அழுத்தமாக வசியத்து செய்தார்கள். சொல்றாங்க ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்து சொன்னாங்க, இரண்டாவது என்ன தெரியுமா? அஹ்லு பைத்தி, என் குடும்பம், என் குடும்பம். உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, என் குடும்பம், என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரே முறையில் நிறுத்தவில்லை, மீண்டும் என் குடும்ப விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், என் குடும்பத்தார் விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வசியத்தாக சொன்னார்கள் என்று ஹதரத் சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் தன் வாழ்க்கையின் நிறைவு பகுதி, தான் மிக விரைவில் இந்த உலகத்தை விட்டும் பயணம் மேற்கொள்ள கூடும் என்பதை சொல்லிய பெருமானார் அடுத்து சொல்லும் வார்த்தை அவர்களுடைய வாக்குகளில் மிக முக்கியமான வார்த்தைகள். அந்த வார்த்தையில் பெருமானார் சொன்னது இந்த குடும்பத்தை குறித்தென்றால், காரணம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இந்த உம்மத் நாளை என் ரப்புல் ஆலமீன் இடத்தில் எனக்காக இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்காக இவர்களுக்கு விமோசனம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் மிக எச்சரிக்கையாக சொன்னதில் என் சமூகம் கரெக்டாக சரியாக நடந்தால்தான் நாளைய மறுமையினுடைய பலாபலன்களை இந்த உம்மத்தினர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஒரு காலம் வரும் இந்த குடும்பத்தார்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள், இந்த குடும்பத்தார்கள் அவர்கள் மரியாதை குறைவாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல்கள் வரும். அத்தகைய சூழல்களில் உண்மை முஃமின் அகப்பட்டு விடக்கூடாது என்ற விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளில் ஒன்றாக இருப்பதினால்
கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, என் அஹ்லு பைத்துகளுடைய விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கின்றேன், என் அஹ்லு பைத்தினுடைய விஷயத்தில் உங்களை நான் கவனமாக இருந்து கொள்ளும்படி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்வார்கள், வல்லதி நஃப்சி பியதி. இது வேறு ஒரு கட்டத்தில் சொன்ன வார்த்தை. வல்லதி நஃப்சி பியதி லா யுமினு ஹத்தா யுஹிப்பூகும் லில்லாஹி வலி கராபத்திஹி. தன் குடும்பத்தார்களை வைத்து சொல்கிறார்கள், தன் குடும்பத்தார்களை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார்கள், தன் குடும்பத்தார்களை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவரும் உங்களை நேசிக்காத வரை, உங்களை பிரியம் கொள்ளாத வரை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காத வரை அவர் முஃமினாக மாட்டார். எதனால் உங்களை நேசிக்கணும்? உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னது அல்லாஹ். என்னுடைய வசியத் இந்த இரண்டின் அடிப்படையில் உங்களை நேசிக்காதவரை அவர்கள் முஃமினாக முடியாது. இரண்டாவது வலி கராபத்தி, இரண்டாவது காரணம். அல்லாஹ் சொன்னது ஒரு காரணம், என்னுடைய வசியத்து ஒரு காரணம், என் குடும்பம் என்ற காரணத்தினால் அவர்கள் உங்களை நேசிக்காதவரை ஈமான்தாரிகளாக ஆக முடியாது. எந்த அளவிற்கு இந்த அம்சம் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக, மிக அவசியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம சொல்வது உண்டு, ஒருவர் ஒதுவின்றி தொழுகிறார், எவ்வளவு பயபக்தியாக பேணுதலாக வேண்டாலும் தொழட்டும், ஆனால் அவரிடத்தில் தொழுகைக்கான ஒது இல்லை, மணிகணக்கில் நின்று தொழுகிறார், பல ரக்காத்துகள் தொழுகிறார், பல ஆயிரம் ரக்காத்துகள் தொழுகிறார். இந்த தொழுகைக்கு நாம் என்ன ஹுக்குமு சொல்லுவோம்? நிறைவேறுமா தொழுகை? நிறைவேறாது. பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா அலி இப்னு அபி லைலா, ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு கற்றுத் தருவார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ஸமு மவத்தனா அஹ்லல் பைத், என் குடும்பமாகிய என் அஹ்லு பைத்துகளினுடைய பிரியத்தை உங்களுக்கு நீங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். இல்ஸமு மவத்தனா அஹ்லல் பைத் ஃபஇன்னஹு, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அடுத்து, ஃபஇன்னஹு, ஏனென்றால் மன் லகியல்லாஹ அஸ்ஸ வஜல், யார் ஒருவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறார், எந்த நிலையில்? வஹுவ யவத்துனா, எங்களை நேசிக்கும் என்ற நேசம், அஹ்லு பைத்தினுடைய நேசம் இருந்த நிலையில் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வார்த்தை தஹலல் ஜன்னா, சொர்க்கம் புகுவார். வல்லதி நஃப்சி பியதி லா யன்ஃபஉ அப்தன் அமலுஹு இல்லா பிமஅரிஃபதி ஹக்கினா, ஒருவருடைய அமல் ஒருவருக்கு பலன் தராது. பெருமானார் சொல்லுவாங்க, வல்லதி நஃப்சி பியதி, யாருடைய கட்டுப்பாட்டில், யாருடைய கைவசம் என் உயிர் இருக்குமோ அவர் மீது ஆணையாக ஒருவருடைய அமல் பலன் தராது. பெருமானார் சொல்லும் வார்த்தை பிமஅரிஃபதி ஹக்கினா, எங்கள் குடும்பத்தினுடைய எங்களை குறித்துண்டான அறிமுகங்கள், எங்களை பற்றி உண்டான விளக்கங்கள், எங்களை பற்றி உண்டான அறிவுகள் இல்லாத நிலையில் ஒருவருக்கு அவருடைய அமல் பலன் தராது. இதை இன்னொரு வார்த்தையில் பெருமானார் சொல்லித் தருவார்கள், வலவ் அன்ன ரஜுலன் சுஃபின பைனர் ருக்னி வல் மகாம் ஃபஸல்லா வஸாம ثم لقي الله وهو مبغض لأهل بيت محمد صلى الله عليه وسلم دخل النار. காபாவினுடைய வளாகம்,
இந்த காபாவினுடைய வளாகத்தில் நின்றால் மாத்திரம் நமக்கு திருப்தி ஏற்படாது. அல்லாஹ் அந்த புனித தலங்களை பலமுறை வாழ்வையில் சந்திக்கக்கூடிய, போய் சேரக்கூடிய தௌஃபீகையும் அதை கொண்டும் பலன் பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. மக்காவுக்கு போயிடுறோம், ஹரமுக்குள்ள போயிடுறோம், காபாவுக்கு முன்னால் சென்று விடுகிறோம். காபாவுக்கு முன்னால் நின்றால் மாத்திரம் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுவதில்லை. ஹஜ்ருல் அஸ்வதை தொட வேண்டும் என்ற ஹவா, ருக்குன்களை தொட வேண்டும். 3 ருக்குன்கள், 3 மூலைகள், 3 ருக்குன், ஒவ்வொரு மூலைகளையும் தொட வேண்டும். அதை பற்றி பிடித்து மன்றாட வேண்டும், முகத்தில் தடவிக்கொள்ள வேண்டும், உடல் முழுவதும் தேய்த்து கொள்ள வேண்டும் என்ற ஹவா. அனைத்து கூட்ட நெரிசல்களுக்கு இடையிலும் நாம் படக்கூடிய அவஸ்தைகளும் கூட நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. எத்துணை பேர்கள் அதை தொட்டு பிடித்து விட வேண்டும் என்ற ஆசையில், பேராவலில் தன் உயிர் பிரிந்திருக்கிறது. மகாமு இப்ராஹிம், அதற்கென்று ஒரு மகத்துவம். இந்த மகாமு இப்ராஹிமுக்கும் இந்த ருக்குனுக்கும் இடைப்பட்ட இடம் ஒரு புனிதத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ருக்குனுக்கும் மகாமு இப்ராஹிமுக்கும் இடையில், அதுதான் அவருடைய தொழுகும் இடம். கிட்டத்தட்ட இமாமுக்கு நேர பின்னால முதல் வரிசை. தொழுதால் தொழுகையில் நமக்கு முன்னால் இரட்சகன் இருப்பதாக நாம் நினைத்து தொழ வேண்டும். நமக்கு முன்னால வெறும் சுவர் தான் இருக்கிறது. பல கட்டங்களில் நமக்கு முன்னால் பிறருடைய முதுகு இருக்கிறது. ஆனால் இங்கு தொழும் பொழுதும் என் ரப்பு எனக்கு முன்னால் இருக்கிறான் என்ற நிலையில் தொழுகை. அதே சமயத்தில் காபா எப்படி, அதை பார்ப்பதே ஒரு வணக்கம், அதை பார்ப்பதே ஒரு ரசனை. நாம தெரியாதவங்க இல்லை, நாம் அறியாதவங்க இல்லை. முதல் சஃபில் நிற்கிறார், கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிப்பதெல்லாம் காபாவே காட்சி அளிக்கிறது. இப்ப இந்த தொழுகையில எவ்வளவு ஒரு பூரிப்பு இருக்கும், இந்த தொழுகையில் எவ்வளவு குஷூ இருக்கும், இந்த தொழுகையில் எவ்வளவு பரிசுத்த நிலை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்நாள் முழுவதும் இப்படியே அவருடைய ஒவ்வொரு தொழுகையும் இருக்கிறது. எங்கே? மகாமுக்கும் ருக்குனுக்கும் இடையில். காலமெல்லாம் நோன்பு நோக்கிறார், சுத்தமாக வாழுகிறார். ஆனால் என் குடும்பத்தார்களை வெறுத்த நிலையில் அவர் வாழ்ந்திருப்பார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஹலன்னார், நரகம் செல்வார். ஏன்? அனைத்தும் செய்தார், அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்கை விட்டு விட்டார். அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்கை மீறுவது, குர்ஆனை மீறுவது, குர்ஆனை மீறுவது அல்லாஹ்வையே மீறுவது. அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்கு, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. எனவே பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் ஒன்றை நமக்கு அழுத்தமாக ஆழமாக சொல்லி வந்தார்கள் என்றால், உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் உங்களை நான் கவனமாக இருக்குமாறு நான் எச்சரித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பந்தமும் நம்முடைய மௌத்தோடு நின்றுவிடும் இல்லையா? கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கிறான், மௌத்துன்னு வந்துட்டா, வஃபாத்துன்னு வந்துட்டா, வஃபாத்துக்கு பின்னால் இந்த கோடி கோடி செல்வங்கள் பின்னால வருகிறது, சேர்த்த சொத்து சோகங்கள் வருகிறதா, உறவுகள் வருகிறதா, பிரியத்தோடு வளர்த்த பாசத்தோடு வளர்த்த மக்கள், தன்னுடைய வாழ்க்கையே உலகமே இதுதான் என்ற தன்னுடைய துணைவி, யாரும் உடன் வரப்போவதில்லை. எல்லாம் அதிகபட்சமா வந்தா கபரஸ்தான், அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வர்றவங்க வந்து கபரஸ்தான் வாசல்ல நின்றுக்கிறாங்க இல்லையா, உறவினர்கள்லையே. அல்லாஹு தஆலா
நமக்கான உறவினர்களை நம் கபர் வரையிலும் வந்து அடக்கம் செய்து நமக்கு துஆ செய்து பிறகும் தன்னுடைய வாழ்விலும் நம்மை மறக்காம துஆ செய்யக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் நமக்கான குடும்பத்தை ஆக்கி தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு நஸபின், இந்த உலகத்தை சார்ந்த எல்லா விதமான பந்தமும் நாளை முறிந்து விடக்கூடியதாக இருக்கும். இல்லா மா கான மின் நஸபி வஸபபி, என்னோடு சார்ந்த பந்தமும் என்னோடு சார்ந்த உங்களுடைய தொடர்பும் நாளை கியாமத்திலும் தொடரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் பெருமானாரோடு எந்த விதத்தில் நம்முடைய பந்தத்தை நாம் ஆக்கிக் கொள்வோமோ, பெருமானாருடைய குடும்பத்தோடு நாம் எந்த விதத்தில் நம்முடைய பந்தத்தை ஆக்கிக் கொள்வோமோ, அந்த அளவிற்கு யாராலும் உதவ முடியாத அந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பந்தமும் அந்த தொடர்பும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சில கட்டங்களில் நம்முடைய அமல் கூட நமக்கு உதவாது, நம்முடைய வணக்கம் நமக்கு உதவாது. ஏன்? நாம் அறியாதவர்கள் அல்ல. பல ஹதீஸ்களில் நாம் தெரிந்திருக்கிறோம். சில மக்கள் இறைவனிடத்தில் இப்படி வாதிடுவார்கள், நான் செய்த வணக்கம். ஹதீஸ் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் தஆலா நரகத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். அவர் அல்லாஹ்ட்ட முறையிடுவார், நான் 500 வருஷம் உன்னை நின்று வணங்கி இருக்கிறேன், 500 வருடம் உன்னை நின்று நான் வணங்கி இருக்கிறேன். 500 வருஷ வாழ்க்கை கிடையாது, வணக்கம் மாத்திரம் 500 வருடம். எனக்கு நரகமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிழிந்த துணியில், ஜல்லடை போன்ற துணியில் அவனுடைய அமலை சுருட்டி, இந்தா புடிவான் அமல், நரகத்துக்கு போ. கந்தல் துணியில் சுருட்டப்படுவதற்கே உன்னுடைய அமல்கள் பொருத்தமானது, நரகத்துக்கு இழுத்துட்டு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவாங்க. நீண்ட ஒரு ஹதீஸ், தாகத்தால் சோதிக்கப்படுவார், தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், மலக்குமார்கள் செவிசாய்க்கவில்லை. மீண்டும் கடுமையான தாகத்தால் சோதிக்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா அங்கே ஒரு காரணியை நடத்தாட்டுகிறான், அவனுக்கு புரிய வைப்பதற்காக. வெளியில் ஒரு ஆள், எதிர் திசையில் ஒருவர் தண்ணீரை விற்று கொண்டு வருகிறார். தண்ணீர் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணி தந்துடும், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணீர். அவர் சொன்னார், நான் சும்மாலாம் உனக்கு தண்ணீர் தர முடியாது, என்ன வேணுமோ கேளுப்பா, நான் தர்றேன்ப்பா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர். காசு தான். காசு என்கிட்ட இல்லை. சரி, உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட அமல் தான் இருக்குது என்கிட்ட. அப்படின்டா ஒரு டம்ளர் தண்ணீர் 500 வருட அமல். இவர் மலக்கை எதிர்த்து இவர் பேசுவார், 500 வருட அமல் உனக்கு சாதாரணமாக தெரிகிறதா? கேவலம் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு 500 வருட அமல்கள் தேவையில்லை எனக்கு. மீண்டும் சோதிக்கப்படுகிறார், மீண்டும் சோதிக்கப்படுகிறார். கடைசியில் வந்துட்டாப்புல, வேற வழியே இல்லை, இந்த அமலை 500 வருஷம் அமலை வச்சு நான் எப்படினாலும் நரகத்துக்கு தான் போறேன், இதை சும்மா வச்சுட்டு இதை என்ன செய்ய, இந்த அப்படி ஒரு டம்ளர் தண்ணீரையாவது குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கிறேன்ற விதத்தில் குடிச்சு முடிக்கிறார். 500 வருட அமல் கைமாறி விடுகிறது, வெறுங்கையாகி விடுகிறார். அல்லாஹ் தஆலா மலக்குக்கு உத்தரவிடுறான், உன்னை இழுத்துட்டு வா. அவர் கேட்கிறார், அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், சரி இப்போ ஒன்று நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டா எதை வச்சு அனுப்பணும் சொல்லு. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையால் தான் அனுப்பணும். சரி போ, சொர்க்கத்துக்கு போ. வழங்கிட்டியா இல்லையா? சொல்ல வருவது, நாளை மறுமையில் அமல் கூடும், சில கட்டங்களில் கை கொடுக்காது. அதுக்கு அமல் செய்யாமல் இருந்துடக்கூடாது, அமல் வேண்டும். அந்த அமலை பூனிப்போடு நாம் செய்ய வேண்டும், அந்த அமலை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், லில்லாஹியத்திற்காக செய்ய வேண்டும். நம்முடைய அமல்கள் இன்று பெரும்பாலும் முகஸ்துதியாகவே இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. ஆனால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்லா மா கான மின் நஸபி வஸபபி, என்னுடைய நஸபோடு சேர்ந்த உங்களுடைய பந்தமும் என்னுடைய காரணியாக சேர்ந்த உங்களுடைய பந்தமும் நாளை மறுமையிலும் பிடித்திருக்கும், இணக்கமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்துகள் அமைந்ததினால், பெருமானாரினுடைய வசியத்துகள் உபதேசங்கள் அமைந்திருந்ததினால், சஹாபாக்கள்ல மிக உயர்ந்த சஹாபியார், மிக சிறந்த சஹாபியார்,
ஹதரத் சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹதரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹுனுடைய வார்த்தையே என்னண்டா, உர்குபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஹ்லி பைத்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை அவர்களுடைய குடும்பத்தின் வாயிலாக நீங்கள் தேடுங்கள். பெருமானாரினுடைய பிரியம் கிடைக்க பெற்றாலே அல்லாஹ்வினுடைய பிரியம். பெருமானாரினுடைய பிரியம் இன்றி அல்லாஹ்வினுடைய பிரியம் இல்லை. நம்ம பல கட்டத்தில் நாம தெரிஞ்சிருக்கிறோம். மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை மறுத்தாங்களா? யாரும் அல்லாஹ்வை மறுக்கவே இல்லை. மறுத்தது பெருமானாரினுடைய ரிசாலத்தை மறுத்தார்கள், பெருமானாரினுடைய நுபுவத்தை மறுத்தார்கள். குர்ஆன் சாட்சி, குர்ஆன் அதற்கு நமக்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின், வானத்தை யார் படைச்சா, பூமி யார் படைச்சா, இவைகளுக்கு இடையில் இருப்பதை யார் படைத்தார்? லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்னு தான் சொல்லுவான். அல்லாஹ்வை அவர்கள் மறுத்திருக்கவில்லை, அல்லாஹ்வை அவர்கள் புறம் தள்ளி இருக்கவில்லை. புறம் தள்ளினார்கள். யாரை தள்ளினார்கள்? ரசூலுல்லாவை புறம் தள்ளினார்கள். பெருமானாரை நேசிக்க அவர்கள் தவறினார்கள். அல்லாஹ் சொன்னா, என் ஹபீபை நேசிக்காத ஒருவர் எனக்கு தேவையில்லை. எனவே ரப்புல் ஆலமீனுடைய பிரியம் வேண்டும் என்றால் ரசூலுல்லாவினுடைய பிரியம் வேண்டும். ரசூலுல்லாவினுடைய உள்ளத்தை வெல்வதானால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தை வெல்லுங்கள். சொன்னது யார்? உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹி. ரசூலுல்லாவை, அவர்களுடைய உள்ளத்தை அவர்களுடைய குடும்பத்தார்கள் வாயிலாக நீங்கள் வென்று கொள்ளுங்கள் என்பார்கள். சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என் குடும்பத்தை இணைத்து வாழுவது எனக்கு கடமை, என் குடும்பத்தை சேர்த்து வாழுவது கடமை, கட்டாயம். குடும்பத்தை இணைத்து வாழணும், ஒன்றி வாழணும் அப்படின்றதான நமக்கான ஈமான்ல ஒரு அம்சம். சித்திகுல் அக்பர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தை இணைத்து வாழ்றதை விட ரசூலினுடைய குடும்பத்தை இணைத்து வாழுவது, அவர்களை அரவணைத்து வாழுவது எனக்கு மிக்க பிரியமானது என்று ஹதரத் சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொன்ன இந்த செய்தி, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி என்ற பெருமானாரினுடைய வசியத், அடுத்து பெருமானார் பல கட்டங்களில் சொன்ன செய்திகளை எல்லாம் முன்வைத்து சஹாபாக்களில் மிக உன்னதத்திற்குரிய ஹதரத் சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்வியல் இப்படி இருந்ததென்றால், அவர்களுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில், பெருமானாரினுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் இப்படி இருந்ததென்றால், சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தன் பிள்ளையை விட முதன்மைத்துவம் கொடுத்தார்கள் ஹதரத் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. தன் பிள்ளைக்கு கொடுக்கும் ஒரு கட்டத்தில் வரும். ஒரு நாள் ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கிலாஃபத்தினுடைய பதவியில் அலங்காரமாகி இருக்கிறார்கள். தனக்கான முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனையில் கலந்து இருக்கிறார்கள். ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு வேலை நிமித்தமாக, ஒரு காரணியாக சந்திப்பதற்காக வருகிறாங்க. வந்தா ஜனாதிபதியினுடைய அறைக்கு வெளியில யார் நிக்கிறா? ஜனாதிபதியினுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உள்ள உமர் ரலியல்லாஹு தஆலா முக்கிய ஆலோசனையில் இருக்கிறாங்க. அவங்க பெத்த பிள்ளைக்கே அனுமதி இல்லாததுனால மகனார் எங்க நிற்கிறார்? ஜனாதிபதியினுடைய மகனார் வெளியில நிற்கிறார். நாம போனா நமக்கு எங்கிருந்து அனுமதி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வேலை பளுவில் இருந்ததினால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வந்ததை பார்த்தார்கள். அதற்கு பிறகு நடந்தது கவனம் இல்லாமல் ஆகிட்டாங்க. நிகழ்வுலாம் முடிஞ்ச பிறகு சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்தார்கள். ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு, நீங்க உள்ள வருவீங்கன்னு பார்த்தா நீங்க போயிட்டீங்க, என்ன விஷயம்?
அவங்க சொன்னாங்க, யா அமீர் அல் முஃமினீன், அமீர் முன் அவர்களே, நான் வந்த உங்க வீட்டு உங்க அறை வாசலுக்கு, நீங்க முக்கியமான வேலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய மகன் வெளியில நிற்கிறார், நான் விளங்கிக்கிட்டேன், பெத்த பிள்ளைக்கே அனுமதி இல்லை, அப்போ அந்த அளவுக்கு பெரிய ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். உடனே ஹதரத்து சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத்து சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். அன்த அஹக்கு பில் இத்னி மின் அப்துல்லாஹ் இப்னு உமர், அன்த அஹக்கு, நாயகத்தின் அருமை பேரரே, நீங்களும் அப்துல்லாஹ் இப்னு உமரும் சமம் அல்ல, அவரை விட நான் அனுமதி வழங்குவதற்கு நீங்கள் அதிகம் தகுதி பெற்றவர்கள். இன்னமா அன்த ஃபீ ரூசினா, நீங்களாம் எங்களுடைய தலைக்கு மேல, நீங்க என் சிரசுக்கு மேல் நீங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உங்களுக்கென்ற தனி ஸ்தானம். இனி அடுத்து வந்தா நீங்க என்னிடத்தில் அனுமதியே கேட்க தேவையில்லை, நேரடியாக உள்ளே வந்து விடுங்கள் என்று ஹதரத்து சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், சித்திகுல் அக்பர் சொன்ன வார்த்தை நமக்கு விளங்குகிறது. லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் அன் அஸில கராபத்தி, என் குடும்பத்தை இணைத்து வாழுவதை விட ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை அரவணைத்து வாழுவது எனக்கு மிக்க பிரியமானது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹு தஆலா ஆட்சி விஸ்தீர்ணப்படுத்தி கொடுத்திருந்தான், விசாலப்படுத்தி கொடுத்திருந்தான். நிறைய வெற்றிகள், நிறைய கனிமத்துகள். ஹதரத்து சையதுனா இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய அந்த பணம், காசுகள், பொருள்களை எல்லாம் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துருவாங்க. மாத ஊதியமாக கொடுத்தார்கள். பிற மக்களுக்கு அன்பளிப்பாக சேரும் பொழுது அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்றால், பத்ரீன்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு மாத சம்பளமாகவே கொடுத்தாங்க. வேலை இருந்துச்சோ இல்லையோ, சம்பளம், சும்மா சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு அன்பளிப்பு. அப்போ இப்படி கொடுக்கும் பொழுது ஹதரத்து சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் வந்த பொழுது, அவங்க வாப்பா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அதே அளவு காசை ஹசன் ஹுசைனுக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய தகுதி பார்த்து கொடுத்து வந்தார்கள். வயது வரம்பு பார்த்து, இஸ்லாத்திற்குள் வந்ததை கணக்கிட்டு இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தவங்க ஹசன் ஹுசைன் அவர்களில் மாத்திரம் தன்னுடைய நியதியை மாற்றி அலி இப்னு அபி தாலிபுக்கு என்ன கொடுப்பார்களோ அதே தொகையை கொடுக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பான்ற அந்த உரிமையில, அவங்களுக்கு இந்த குடும்பத்தார்களுடைய கண்ணியம் தெரியாததென்றில்லை, ஒரு வாப்பாவிடத்தில் தன் தந்தை என்ற உரிமையில் கேட்பாங்க. கிதாபினுடைய வாசகம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, யா அபி தகத்தமுஹுமா, தகத்தமுஹுமா, இந்த ரெண்டு பேர்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, என்னை விட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வலி சுஹபத்துன் வ ஹிஜ்ரத்துன் தூனஹுமா, இந்த ரெண்டு பேருக்கு இல்லாத ரெண்டு தகுதிகள் எனக்கு இருக்கிறது என்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது 4வது ஹிஜ்ரியில தான். ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது 14 வயது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள். மனித வாழ்க்கையில் ஹிஜ்ரத் ஒரு மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு சூழல். வலி சுஹபத்துன் வ ஹிஜ்ரத்துன் தூனஹுமா, இந்த பிள்ளைகளுக்கு இல்லாத ரெண்டு சிறப்பம்சம் எனக்கு
ஒன்று நான் ஹிஜ்ரத்து செஞ்சிருக்கிறேன், இன்னொன்று ரசூலுல்லாவோடு அவர்களை விட கூடுதலான காலம் நான் இருந்திருக்கிறேன். வயதில் மூத்தவன் இல்லையா? அது சரி. அப்துல்லா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைகளினுடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு அடுத்து சொன்ன வார்த்தை உஸ்குத் உஸ்குத் லா உம்மலக், அமைதியாரா, உம்மா நாசமா போட்டும். நம்ம சொல்ற நம்ம வாசி உஸ்குத் லா உம்மலக், அமைதியாக இரு, உன் தாயை நீ இழப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ உனக்குண்டு உண்டான சிறப்புகளை எல்லாம் சொல்லலாம், ஆனா அபூஹுமா அபூஹுமா ஹைரும் மின் அபீக்க, இந்த ரெண்டு பேர்களுடைய வாப்பா இருக்கிறாரா இல்லையா, அவர் ரசூலுல்லாவிடத்தில் உன் வாப்பாவை விட பிரியமானவர். ஓ உம்முஹுமா ஓ உம்முஹுமா ஹைரும் மின் உம்மிக், இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய உம்மா இருக்கிறாங்களா இல்லையா, அந்த உம்மா உன் தாயை விடவும் ரசூலுல்லாவிடத்தில் பிரியமானவர்கள். நீ வயதில் மூத்தவன் என்று வாதிக்கலாம், சொஹபத்தில் நீ கூடுதலானவன் என்று வாதிக்கலாம். ஆனால் உன்னுடைய இந்த வாதத்தை எல்லாம் விட ஒரு மிக பெரும் வாதம் எனக்கு இருக்கிறது. உன் வாப்பாவை விட அவர் வாப்பா ரசூலுல்லாவிடத்தில் பிரியத்திற்குரியவர். உன் தாயை விட அவர்களுடைய தாய் ரசூலுல்லாவிடத்தில் பிரியத்திற்குரியவர்கள். எனவே உம்மை விட நான் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் அன் அஸில மின் கராபத்தி, என் குடும்பத்திற்கு நான் இணைத்து அவர்களை அரவணைத்து வாழுவதை விட ரசூலின் குடும்பத்தை அரவணைத்து வாழுவது எனக்கு மிக பிரியம் அப்படின்றாங்க. காரணம் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற வசனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசியத் உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி என்ற இந்த வசியத்தும் அதற்கு காரணமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை மதித்தல் என்று வரும் பொழுது சஹாபாக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ஹுசைன் முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவங்களோடு நின்றல. ரசூலுல்லாவினுடைய ஆள் என்பதற்குள் யாரெல்லாம் உள்ளடங்குவார்களோ, ரசூலுல்லாவினுடைய ஒன்றுவிட்ட குடும்பத்தையும் கூட தன் தலைமேல் வைத்து மதிப்பவர்கள் தான் சஹாபாக்கள். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற வசனத்தின் அடிப்படையில், உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசியத்தின் அடிப்படையில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, காத்திபுல் வஹி, காத்திபுல் குர்ஆன், ஜாமிஉல் குர்ஆன்ல கட்டுப்படக்கூடியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரகசிய ஆலோசகர். இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வயதில் மூத்தவர்கள், இல்மில் கூடியவர்கள், கூடுதல் இல்முக்கு சொந்தக்காரர்கள். வரலாறு எழுதி காட்டும், மதீனாவில் ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மதீனாவில் ஒரு இஷாவினுடைய தொழுகை நேரம், ஒரு ஜனாசாவினுடைய ஒரு சூழல். இஷா தொழுகை முடிகிறது, ஜனாசா நல்லடக்கம் முடிகிறது, எல்லா காரியங்களும் நிறைவேறியதற்கு பின்னால் எல்லோரும் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், வயோதிகமான சஹாபி, கூட்டத்திற்கு இடையில் நடந்து வருகிறார்கள். வந்தவர்கள் தனக்கான வாகனத்தில் ஏற வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்த பொழுது ஒட்டகத்தில் ஏறணும். இப்போ அந்த ஒட்டகத்தில் கால் வச்சு ஏறுறதுக்கு ஒரு கால் படி இருக்கும். அந்த கால் படியை ஒருவர் இப்படி நீட்டி பிடித்து நிற்கிறார். யார் என்று பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பிடித்திருந்தவர்கள் ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முஃபஸ்ஸிருல் குர்ஆன், முஃபஸ்ஸிருல் குர்ஆன், ரயீசு முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைமையானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதறி போய் விடுகிறார்கள். பதறியவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், "ஹல்லி அன்ஹு யப்ன அம்மி ரசூலில்லாஹ்." ரசூலுல்லாஹ்வுடைய அம்மின் மகனே, ரசூலுல்லாஹ்வினுடைய அம்முடைய மகனே, நீங்கள் விடுங்கள், அதை விடுங்கள், விலகி வாருங்கள் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹாகதா உமிர்னா அன் நஃப்அல பி உலமாஇனா, எங்களில் அறிஞர் பெருமக்களுக்கு இப்படிதான் கண்ணியம் கொடுக்கணும்னு எங்கள் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை? கால் வைத்து ஏறக்கூடிய அந்த பலகை படியை தாங்கி பிடித்ததற்கு அவர்கள் சொல்லும் காரணம். சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன கருத்தை ஏற்றவர்களாக, சரி கொஞ்சம் அதை விட்டுட்டு கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி ஏதோ நம்மள்ட்ட செய்தி சொல்ல போறாங்க போல அப்படின்ட்டு அந்த ரிகாபை விட்டு விட்டு ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் அவர்களினுடைய முன்னிலையில் வந்த பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாத்தி யதைக், ஹாத்தி யதைக் யப்ன அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வினுடைய சச்சா மகனே, அம்மின் மகனே, பெரிய தந்தை மகனே, நீ வந்து உன்னுடைய இரு கைகளையும் எனக்கு தா அப்படின்றாங்க. கொடுத்த பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபகப்பல ஸைத் இப்னு சாபித் யதஹுமா, யதைஹி, அவங்களுடைய இரு கரங்களையும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி பிடித்து முத்துகிறார்கள், தன்னுடைய கண்களில் ஒத்துகிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ச்சிக்கு ஆளான பொழுது, என்ன செய்றீங்க நீங்க ஒரு பெரிய ஆலிம், நீங்க ஒரு மூத்த சஹாபி, நீங்கள் மூத்த சஹாபி, நீங்க மூத்த ஆலிம், ரசூலுல்லாஹ்வினுடைய ரகசியத்தை அறிந்தவர்கள், காத்திபுர் வஹி என்பதெல்லாம் உங்களுக்கு பதவிகளும் அந்தஸ்துகளும் ஸ்தானங்களும் இருக்க, எல்லா விதத்திலும் வயோதிகத்திற்குரியவர்கள், நான் ஒரு சின்ன பிள்ளை, ஏன் கையை பிடிச்சு நீங்க முத்துறீங்களே, என் கரங்களை பிடித்து உங்கள் கண்களில் ஒத்துகிறீர்களே என்ற பொழுது செய்தனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹாகதா உமிர்னா அன் நஃப்அல பி அஹ்லி பைத்தி ரபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் பூமானின் குடும்பத்தார்களை இப்படிதான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிடப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. யார் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்? சஹாபி. ஓகே, சஹாபி, அல்ஹம்துலில்லாஹ், பல சிறப்புகள் பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்வோடு அவர்களுக்கான நெருக்கம், ஒன்று விட்ட மகன் தானே, ஒன்று விட்ட சகோதரர் தானே, அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார். அப்ப ஒன்று விட்ட இந்த மகாருக்கு இந்த சஹாபாக்கள் இவ்வளவு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் அளித்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய நேரடி குடும்பத்தாருக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்களை எப்படி மதித்தார்கள்? லா அஸ்அலுக்கும் அலைஹி அல் அஜ்ர் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி என்ற விதத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் என்ற பொழுது சஹாபாக்களினுடைய இந்த வாழ்க்கைகள், சஹாபாக்களினுடைய இந்த வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய இந்த நடைமுறைகள் நமக்கு பிரமிப்பை அளிக்கிறது என்பது மாத்திரமல்ல, இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை, இதுதான் இஸ்லாத்தினுடைய வழி. ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சிறந்த சஹாபி, உன்னதமான சஹாபி. சில காலங்களுக்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்திற்குள் வந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று இஸ்லாத்தில் ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அது யாரும் மறுப்பதற்கு இல்லை. யாரும் அறிவிக்காத ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காலத்திற்கு பின்னால் மதீனாவினுடைய கவர்னர், மதீனாவினுடைய ஒரு ஆளுநராக இருக்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல் ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு ஜனாசா, இது போன்று இரவில் அடக்கம் படுத்தக்கூடிய ஒரு ஜனாசா. நாமண்டா அதுக்கு ஒரு நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வச்சிருக்கிறோம். அரபியர்கள் அப்படி இல்லை.
அதிகபட்சம் 3 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு வக்தில் வஃபாத்துன்னு சொன்னால் அந்த வக்து முடியறதுக்குள்ளேயோ அடக்கம். நம்ம பெரிய அலங்காரம்லாம் வச்சுருக்கோம், ஃப்ரீசர் இதுதா, இதுக்கு மரியாதைகள், அது இத்தனை நாள் கிடக்குதல். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃப்ரீசர் இல்லாத பள்ளியாக அல்லாஹ் பள்ளிகளை ஆக்கி தருவானாக. நீங்கள் பள்ளிகள்லேயே ஃப்ரீசர் வச்சுருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. உயிரோடு நம்மளை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு சமம். ஃப்ரிட்ஜில் கூடுதல் நேரம் இருந்த பொருளை கூடுதலாக நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. திடீர்னு சில நேரத்தில் நம்ம தாகத்தின் மிகுதியினால் கடைக்கு போனோன்னு சொன்னால் நல்ல வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம், கூலிங்கா நான் கூலிங்கா, கூலிங் தாப்பாண்டா நல்ல பெரிய ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறான், கையில் பிடிக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கையில் பிடிக்கவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் மணிக்கணக்கில் அந்த ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சுருந்தா எந்த நிலைமை? கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கிறது. மௌத்துன்னு சொன்னால் கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கிறது. ஹைர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற சூழல்களை விட்டும், நம்முடைய ஜனாசாக்கள் இது போன்று ஃப்ரீசரில் வைக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஒரு ஜனாசா நல்லடக்கம் அது முடிந்து திரும்பி வரக்கூடிய சூழல் சொல்றாங்க. ஐயா அல் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசால கலந்திருந்தாங்க. அவர்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வாகி விட்டது. இந்த ஜனாசால கலந்ததுல அவர்களுக்கு ரொம்ப ஒரு அசதி, சோர்ந்து போய் நடந்து வீட்டுக்கு கூட போக முடியாத அளவிற்கு கபிரிஸ்தானுக்கு வெளியில் வந்தவர்கள் ஃபஜலஸ ஹாரிஜல் மக்பரா, மக்பராவுக்கு வெளியிலேயே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. சொல்லி தருவார்கள், فَنَفَذَ يَنْفُذُ بِثَوْبِهِ التُّرَابَ عَنْ قَدَمِ الْحُسَيْنِ. கான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் இருந்த புழுதியை தன் சட்டை துணியால துடைக்கிறாங்க. தன் சட்டை துணியால் துடைக்கிறார்கள். கபிரிஸ்தானுக்குள்ள போனாங்க, அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. உள்ள இறங்கினாங்களா அல்லது மையத்தை தூக்கி கொடுத்தாங்களா, என்ன பணியில் ஈடுபட்டார்கள் நமக்கு தெரியல. ஆனால் வாசகம் இருக்கக்கூடிய செய்தி, ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யன்ஃபுது பி ஸௌபிஹி அத்துராப அன் கதமில் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு பதவி கிடைச்சிட்டுன்னு வைங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து தான் நம்மளை அந்த பதவி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து, ஒரு 2 பெரியவர்களோ அல்லது 2 முக்கியமான யாரோ, அவங்க தான் சேர்ந்து நம்மளை கொண்டு போய் அந்த பதவியில தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம பதவி என்ற நாற்காலியில உட்கார்ந்துட்டா யார் நம்ம அந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணமோ அவனையே மறந்து விடுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு மதீனாவினுடைய அதிகாரி, மதீனாவினுடைய ஆளுநர் என்பதையும் தாண்டி தன்னை விட வயதில் குறைந்த, தன்னை விட வயதில் குறைந்தவர்களான ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் இருக்கக்கூடிய மண்ணை தன் ஆடையால் துடைக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற நிலை என்பதை நாம் விளங்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் குறித்து இப்படியெல்லாம் எச்சரித்தறிந்த அடிப்படையிலும் தன்னுடைய கலாமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பத்தார்களினுடைய நேசம் குறித்தும் சொன்னதினுடைய அந்த அடிப்படையை விளங்கிய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, பெருமானாரை எப்படி தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசித்தார்களோ மதித்தார்களோ அதே போன்று எல்லா நிலைகளிலும் அந்த குடும்பத்தார்களையும் முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டு. ஒரு கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கர்பலாவை நோக்கி புறப்படும் போதும் கூட அவங்களுடைய பயணம் கர்பலாவை நோக்கி அல்ல, அவர்கள் கூஃபாவை நோக்கி புறப்பட்டார்கள். சில காரணங்களினால் யசீதினுடைய ஆட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாக, மதீனாவை விட்டும்
இரவோடு இரவாக மக்கா வந்தவர்கள் சில காலம் மக்காவில் தங்கி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கூஃபாவாசிகள் தொடர்ந்து அழைப்பு விடுத்ததினால் அந்த கூஃபாவுக்கு போறதுக்கு தான் முடிவெடுக்கிறாங்க. அப்படி கூஃபாவுக்கு போவதற்காக அவர்கள் முறையிட்ட முன்வந்த போதிலும் கூட சஹாபாக்கள், அன்றைய நேரத்தில் இருந்த சஹாபாக்களுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்கள் இந்த குடும்பத்தை நேசித்த விதத்தை பார்த்து, தான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாயகத்தினுடைய இந்த குடும்பத்தை தன் தந்தை தன் உறவினர்கள் நேசித்ததையும் மதித்ததையும் அவர்கள் மீது அளவில்லாத கண்ணியத்தை வெளிப்படுத்தியதை பார்த்து பழக்கப்பட்டவர்கள், பண்பட்டவர்கள். அதற்கு சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி புறப்படும் பொழுது அவங்கள சொன்ன வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இன்னும் பல சஹாபிகள் இவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, எல்லோருடைய ஒட்டுமொத்த வார்த்தையினுடைய ஒரு சாராம்சமாக நாம் சொல்வதானால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உங்களை மக்கா விட்டுட்டு நீங்க எங்கேயும் போவாதீங்கன்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கூஃபா வாசிகள் அவர்கள் துரோகம் இழைப்பவர்கள். இந்த கூஃபா வாசிகள் உங்களுடைய தந்தையை அழைத்து உங்களுக்கு துரோகம், உங்க குடும்பத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள். உங்களுடைய சகோதரரை அழைத்து அவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள். ஒரு விதத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்திற்கு இந்த கூஃபா வாசிகளே காரணம். அவர்களுடைய சகோதரருடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரருடைய ஷஹாதத்திற்கு அதே ஊர் மக்களே காரணம். இப்படி உங்கள் குடும்பத்தார்களுக்கு துரோகம் இழைத்து உங்கள் தந்தையை கொன்ற, உங்கள் சகோதரரை கொன்ற இந்த ஊருக்கா நீங்க அவங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்க போறீங்க. இன்னி முஷ்ஃபிகுன் அலைக் மின் வஜ்ஹில்லதி தவஜ்ஜஹத. அருமை சகோதரரே, ஹுசைன் அவர்களே, நீங்க போகும் பாதை எங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. நிம்மதி பயரவில்லை, அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. போகாதீர்கள். இன் ஹலக்தல் யௌம் துஃபிய நூருல் இஸ்லாம். இன்னைக்கு நாங்க ஆரம்பத்திலேயே எனக்கு முன்னால் பேசிய ஹசரத் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய இமாம் எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய இமாம் சொல்லும்போது சொன்னார், நூர், ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பம் ஒரு நூர். ஹசரத் அவர்கள் பேசும் பொழுது இந்த குடும்பத்தினுடைய நேசம் அப்படின்ற விதத்தில் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தார்கள். இங்கே சஹாபாக்களினுடைய வார்த்தை ஏதோ மஹப்பத்துல நாம சொல்லிட்டோம் அப்படின்றது இல்லை. ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக இது சொல்லப்படுகிறது என்பதல்ல. இது குர்ஆனை சார்ந்தது, இது ஹதீஸை சார்ந்தது, சஹாபாக்களினுடைய வார்த்தைகளை சார்ந்தது, தாபியீன்களினுடைய வார்த்தையை சார்ந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அவங்க சொல்றாங்க, இன் ஹலக்தல் யௌம், ஹுசைன் அவர்களே, தாங்கள் இன்று இந்த இடத்திலிருந்தும் புறப்பட்டு போய் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்கள் தந்தைக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு நேர்ந்தால், உங்கள் சகோதரருக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு நேர்ந்தால், துஃபிய நூருல் இஸ்லாம், இஸ்லாம் அணைந்து போய்விடும், இஸ்லாத்தினுடைய ஜோதி அணைந்து போய்விடும், இஸ்லாம் இருள்மயமாகி விடும். ஃபைன்னக அலமுல் முஹ்ததீன் வ ரஜாவுல் முர்சலீன், நீங்கள் தான் எங்களுக்கான ஆதரவு, நீங்கள் தான் எங்களுடைய நேர்வழிக்கான ஒரு அடையாளம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்க மற்ற சஹாபிகளினுடைய வார்த்தை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா? ஐன துரீது யப்ன ஃபாத்திமா, ஐன துரீது யப்ன ஃபாத்திமா, ஃபாத்திமா ஈன்றெடுத்த மகனே, ஃபாத்திமா ஈன்றெடுத்த மகனே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? செல்லாதீர்கள். ஃபஇன்னி காரிஹுன் லிவஜ்ஹிக ஹாதா, நீங்க போற பாதை எங்களுக்கு திருப்தியா இல்லை, நீங்க போற இடத்துல உங்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅத்தனகஹு,
தன்னுடைய நெஞ்சோடு கட்டி அணைத்துக் கொண்டார்கள். வபகா, அழுதார்கள். போகாதீங்க போகாதீங்க, நீங்க கட்டி அணைத்து சொல்கிறார்கள். எல்லோருடைய வார்த்தையும் இன்னக பித்அத்து ரசூலில்லாஹ், நீங்கள் எங்கள் பெருமானாரினுடைய ஈரக்கொலை துண்டு. இன்னக கபிது ரசூலில்லாஹ், நீங்கள் பெருமானாரினுடைய உயிர். இப்ன ஃபாத்திமா லா தஹ்ருஜ், போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க. ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய பேச்சுக்கும் செவிமடுக்கவில்லை. யார் ஒருவருடைய பேச்சிற்கும் செவிமடுக்கவில்லை. எல்லோரிடத்திலும் நான் போவதான் போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே நம்ம கொஞ்சம் ஒழுக்க குறைவாக நடக்கிறோமோ, நம்மளை விட வயசுல மூத்தவங்க நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, போகாதீங்கன்றாங்க, இது ஒரு ஒழுக்க குறைவோ அப்படின்ற மாதிரி எண்ணமோ அல்லது அப்படின்ற மாதிரி சிந்தனையோ என்னவோ அடுத்து விளக்கம் சொல்றாங்க. எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா சஹாபி யா சஹாபி, என்னுடைய தோழர்களே, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமரனி பி அம்ரின். நான் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். அந்த கனவில் எனக்கு சில உத்தரவுகளை, சில ஆணைகளை எனக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். ஃபஅன ஃபாயிலு மா உமிர், எனக்கு எது ஏவைப்பட்டதோ, எனக்கு எது உத்தரவிடப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன், செல்லவிருக்கிறேன். இப்போ மறுப்பு தெரிவித்தவர்கள், தடை போட்ட சஹாபிகள், இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, மாதா அமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை தோழரே, அப்படி ரசூல் அவங்களுக்கு என்ன உத்தரவிட்டார்கள் கனவில், அதையாவது சொல்லிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்ன பொழுது ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லம் உஹத்திஸுஹு ஹத்தா அல்கா ரப்பி அஸ்ஸ வஜல் வஹுவ சிர்ரும் பைனி வ பைன ஜத்தி. எனக்கும் என் பாட்டனாருக்கும் இடையில் உண்டான ரகசியம், நான் ஒருபோதும் இதை சொல்ல மாட்டேன், மௌத்தாகும் வரை நான் இதை சொல்ல மாட்டேன். ஒன்றை சொல்லுவேன் உங்களிடத்தில். அவர்களுடைய தோரணை, அருமை தோழர்களே, நீங்கள் சொல்வதற்கெல்லாம், நீங்கள் தடை போடுவதெல்லாம் மீறி தகர்த்தெறிந்து நான் போவது உங்கள் சொல் கேளாமல் செல்வது போன்று உங்களுக்கு தெரியலாம், உங்களை மதிக்காமல் செல்வது போன்று தெரியலாம். ஆனால் நான் போவது என் விருப்ப பிரகாரம் நான் செல்லவில்லை. என்னை போகச் சொன்னது என் பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து செய்தியும் உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு இல்லை என்றாலும் சில துளிகளை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். நான் ஏன் செல்கிறேன் தெரியுமா? நான் செல்வதற்கான காரணம், இன்னஹா உலாஇ, நான் யாரை எதிர்த்து செல்ல இருக்கிறேனோ, யாரை நோக்கி நான் செல்ல இருக்கிறேனோ, யாரை நான் சந்திக்க இருக்கிறேனோ, கது லஸிமு தாஅத்த ஷைத்தான், அவர்கள் ஷைத்தானுக்கு, ரப்புக்கு வழிபடுறதை விட்டுட்டு ஷைத்தானுக்கு வழிபட தொடங்கிட்டாங்க. ரப்புக்கு வழிபட தொடங்கியதை விட்டு ஷைத்தானுக்கு வழிபட தொடங்கி விட்டார்கள். வ தரகு தாஅத்தர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய தாஅத்தை விட்டு விட்டார்கள். வ அத்தலு அல் ஹுதூத், அல்லாஹ் சில குர்ஆனில் சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறான், சில வரையறைகளை வைத்திருக்கிறான், சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான், சில வரைமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இவர்களோ அனைத்தையும் தகர்த்தெறிந்து விட்டார்கள். அன்றைய காலம் பெரும் பகுதியில் மதுவுக்கு அடிமை, விபச்சாரம் தலை தூக்கி நின்றது. எந்த சூழலை தடுக்க பெருமானார் வருகை தந்தார்களோ, பெருமானாரினுடைய வருகைக்கு முன்னால் வேதத்தை தாங்கி நின்றவர்கள், தன்னை சார்ந்தவர்களுக்கும் கூட வலியவனுக்கு ஒரு சட்டம் என்றால் எளியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு சலுகை மறுக்கப்படும், வலியவனுக்கு சலுகை அளிக்கப்படும் என்ற இந்த சூழல்கள், அதே சூழல் மீண்டும் தலை தூக்கி நின்றது. அத்தலு அல் ஹுதூத் வ அஹல்லு
மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியதை எவருக்கும் அதை ஹலால் என்று கூறுவதற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் ஹராமை ஹலாலாக்க தொடங்கிவிட்டார்கள், ஷைத்தானுக்கு வழிபட தொடங்கி விட்டார்கள். இந்த தீன் ஒன்றும் சராசரி தீன் அல்ல. இந்த தீன் என் பாட்டனார் கொண்டு வந்த தீன். என் பாட்டனார் இந்த தீனுக்காக பட்ட பாடுகள், என் பாட்டனார் இந்த தீனுக்காக அவர்கள் மேற்கொண்ட துயரங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி இந்த தீனை நிலைநாட்டினார்கள். இன்று அது பால்படுத்தப்படுகிறது என்று வரும் பொழுது நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இந்த தீனை காப்பதில் உங்களை விட எனக்கு அதிக பங்களிப்பு இருக்கிறது, எனவே நான் செல்கிறேன். சில பேர்கள் அறியாமையின் காரணத்தினால் செல்லக்கூடும். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்காக பயணம் மேற்கொண்டார். நஊது பில்லாஹ், ஹதா கிதுபுன், ஹதா கிதுபுன் வ இஃப்திராவுன். இது பொய், இது இட்டுக்கட்டப்பட்டவை. இது ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கம் அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கம் பதவி ஆசையாக இருந்திருந்தா அன்றே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கை கழுவும் பொழுதே, சுலுஹு செய்யும் பொழுதே அது வேறு மாதிரி நடந்திருக்கும். ஆட்சி யாரும் செய்யுங்கள், ஆனால் என் பாட்டனார் கொண்டு வந்த தீனுக்கு சேதம் ஏற்படக்கூடாது. அதிகாரத்தில் யாரும் இருங்கள், என் பாட்டனார் சொன்ன வரைமுறையோடு அதிகாரத்தை செலுத்துங்கள். ஆட்சித்துவத்திலும் அதிகாரத்திலும் யாரும் தங்களை அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் என் பாட்டனார் கொண்டு வந்த தீன் சேதப்படுவதை நான் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். தான் செல்லும் நோக்கத்திற்கு அவர்கள் கற்பித்த காரணம், இன்னஹா உலாயி லதிமு தாஅத்த ஷைத்தான், ஷைத்தானினுடைய தாஅத்துக்கு கட்டுப்பட்டார்கள். வதரக்கு தாஅத்த ரஹ்மான், ரஹ்மானினுடைய வழிபடுதலை தகர்த்தெறிந்து விட்டார்கள். எனவே நான் போறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர்களுமே ஃபஅதனகஹு வகப்பலஹு வவத்தஅஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர் ஆகிய ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லும். ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் குடும்பம் சகிதமாக அவர்கள் செல்வதை பார்த்து, அவர்களுடைய வாக்குமூலங்களை கேட்டு, அவர்கள் செல்ல இருக்கும் நோக்கத்தை கேட்டு தெரிந்தவர்கள் அங்கிருந்தும் சில பேர்கள், குடும்பம் அல்லாத சில பேர்களும் கிளம்பினார்கள். சுமார் 50 to 72 பேர்கள் வரை என்பதாக வரலாறு நமக்கு கணக்கு சொல்லும். புறப்பட்டு செல்கிறார்கள். எதை நோக்கி? கூஃபாவை நோக்கி புறப்பட்டு செல்றாங்க. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை விளங்கணும். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்து நடந்ததிலிருந்தே கூஃபாவாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுங்களை கூஃபாவுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு கூடுதலாக அழைத்தார்கள். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு போக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தார்கள். பார்ப்போம். ஒரு கட்டத்தில் இவங்க தொடர்ந்து நம்ம அழைத்து கொண்டே இருக்கிறார்களே, அங்குள்ள நடப்பு தான் என்ன அப்படின்றத அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சச்சா மகன் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வச்சு, போங்க, அங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் இருக்கிறார், ஹானி பின் அம்ர் அவர்கள் இருக்கிறார்கள், அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்களுடைய உதவி கொண்டு அங்குள்ள சூழல்களை கொஞ்சம் அறிந்து எனக்கு சொல்லுங்க, இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்ன பொழுது அவங்க புறப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே மக்கால இருந்து இப்போ புறப்படுறாங்களா இல்லையா, இதுக்கிடையில் அவங்க அங்கே போய் அங்கே இருந்து அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் பார்த்துட்டு, வாங்க, உண்மையில தான் அவங்க கூப்பிடுறது உண்மைதான், உங்கள் மேல மதிப்பு வைத்திருக்கிறார்கள், மரியாதை வைத்திருக்கிறார்கள், அன்பு கொண்டிருக்கிறார்கள், அக்கறை கொண்டிருக்கிறார்கள், நீங்க வரலாம், இங்க வந்து பாதுகாப்பான சூழல் தான் நிலவுகிறது என்ற தகவல் கொடுக்க அந்த அடிப்படையில் தான் இவங்க புறப்பட்டு போறாங்க. இந்த கட்டத்தில் தான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் தளபதி, ஒரு பகுதியினுடைய அதிகாரி,
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகை அறிந்து அவர் பஸ்ராவினுடைய ஆளுநராக இருக்கிறார். இப்போ பஸ்ராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவருக்கு கூடுதலாக கூஃபாவின் மீதும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அப்ப அந்த அதிகாரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னாண்டா, ஹுசைன் அவர்கள் கூஃபாவுக்கு வராத அளவுக்கு தடுத்து விட்டு அவர்களை எப்படியாவதும் என் சமூகத்துக்கு அழைத்து வந்து விட வேண்டும் அப்படின்ற யசீதினுடைய உத்தரவின் அடிப்படையில் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் எங்க கூஃபாவுக்கு செய்தி அனுப்புறாப்புல. கூஃபாவுக்கே வந்து இறங்கிடுறாப். கூஃபாவுக்கு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் வந்து இறங்கினா அங்க இருக்கிறவங்க யாரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தது கிடையாது. இவர் ஒரு பெரிய தோரணையோடு வந்து இறங்கினதை பார்த்த உடனே எல்லாரும் இவர் தான் ஹுசைன் அப்படின்ற மாதிரி விளங்கிக்கிறாங்க. இவரிடத்தில் வந்து கரம் பிடிக்கிறார்கள், இவரை சுற்றி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் இவர் இங்க நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன, யார் மூலமா ஹுசைன் இங்க வர இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு நோட்டம் எடுத்து அதற்குண்டான தடைகளை ஏற்படுத்தி தன்னுடைய போர் படை தளபதியான ஷிம்ர் என்பவனை தலைமையாக்கி அதில் ஹுர்ரு போன்ற சில மூர்க்கர்களையும் உள்ளடக்கி மதீனால இருந்து மக்கால இருந்து கூஃபாவுக்கு வரக்கூடிய முக்கிய பாதையினுடைய முச்சந்தியில் கொண்டு போய் படையை நிறுத்த வைத்து விடுகிறார். எந்த நிலையிலும் ஹுசைன் அவர்கள் எங்க வந்துடக்கூடாது, கூஃபாவுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு தடை. ஷிமர் போன்ற ஹுர் போன்ற சில கொடியவர்களினுடைய சூழ்ச்சி, அதுபோன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் கூஃபா நகரத்திற்குள் உள்ள வர்றதுக்கு. எச்சரிக்கைகள், உயிர் பயம் காட்டப்படுகிறது, உயிர் உடலில் இருக்காது என்பதாக எச்சரிக்கப்படுகிறது. ஹுர்ரு சொல்வான், எங்களை மீறி எங்கள் தடையை மீறி உள்ளே நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்கள் மௌத்தாக்கப்படுவீர்கள், கண்டம் துண்டமாக நீங்கள் வெட்டப்படுவீர்கள் என்பதாக சொன்ன பொழுது ஹதரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஃபபில் மௌத்தி துஹவ்விஃபுனி, மரணத்தை சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயா, மரணத்தை சொல்லி என்னை எச்சரிக்கிறாயா, என்னை பயம் காட்டுகிறாயா, மௌத்தை சொன்னால் பயந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை இல்லை, மா அத்ரி மா அகூலு லக, உனக்கு நான் என்னடா சொல்லி உன்னை புரிய வைக்கிறது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர்களுடைய துணிச்சல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணிச்சல் அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தினுடைய நெருக்கம், சுகக்குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். ஒரு நாள் பொழுது தினமும் மகள் வந்து பார்ப்பார்கள் தன் தந்தையை. ஒரு நாள் அப்படிதான் வரும் பொழுது தன்னுடைய 2 பிள்ளையை கையில பிடிச்சிட்டு வராங்க. பெருமானாரிடத்தினுடைய சமூகத்தில் வந்து பெருமானாரிடத்தில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதானி இப்னாக், அல்லாஹ்வின் தூதரே, இதோ உங்கள் 2 பேர பிள்ளைகள் நான் உங்கள் சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன். வரிசுஹுமா ஷைஆ, நீங்க ஏதாவது உங்களுடைய வராசத்தை கொடுங்கோ அப்படின்றாங்க, உங்க சொத்துல பங்கு கொடுங்கோ அப்படின்றாங்க. சொத்துண்டா நம்ம நினைச்சுக்கிற வேற சொத்து. ஃபாத்திமாவுக்கு தெரியும் தாங்கள் என்ன சொத்து கேட்டார்கள் என்று, பெருமானாருக்கு தெரியும் என் மகள் ஃபாத்திமா என்ன சொத்து கேட்கிறாள் என்று. கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனை பார்த்து சொன்னார்கள், இந்த ஹசனுக்கு என்னுடைய தலைமைத்துவத்தை நான் வழங்குகிறேன். பெருமானாருடைய தலைமைத்துவம் எத்தகையது தெரியுமா? அனைத்து நபிமார்களுக்கும் தலைமையானது, அனைத்து ரசூல்மார்களுக்கும் தலைமையானது. வலி ஹசைன் சாதத்தி, ஹசனுக்கு நான் என்னுடைய தலைமைத்துவத்தை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ இந்த பேரப்பிள்ளை நாளை இவருக்கு வழங்கப்பட்ட தலைமைத்துவத்தின் காரணமாக 2 சிறந்த கூட்டத்துக்கு இடையில் சமரசம் செய்வார். அடுத்து சொன்னார்கள், ஹுசைன் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நான் இவருக்கு என்னுடைய வீரத்தை அளிக்கிறேன், ஹுசைனுக்கு என்னுடைய வீரத்தை அளிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் எத்தகையது தெரியுமா? நுசிர்து பிர்ருஅப் மசீரத்த ஷஹரின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் எதிரி என்னை விட்டும் 1 மாத தூரத்தில் இருக்கும் பொழுதே என் பேரு கேட்டவன் நடுங்குவான். அத்தகைய வீரம் பெருமானாரினுடைய வீரம்.
அந்த வீரத்தை வராசத்தாக பெற்ற ஹுசைன் இப்னு அலியினுடைய அந்தஸ்து தெரியாமல், அவர்களுடைய மதிப்பு தெரியாமல், அவர்களுடைய தரம் தெரியாமல் கேவலம் கேவலம் அற்ப பயலான ஹுர் இப்னு யஸீத் என்ன செய்றான்? மௌத்தை கொண்டும் உயிரை போயிரும், உயிரை பறிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எச்சரித்த பொழுது பெருமானாரினுடைய வீரத்தை தாங்கி இருந்த ஹதரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஃபபில் மௌத்தி துஹவ்விஃபுனி, என் பாட்டனாரினுடைய சொல் கேட்டு தீனுக்காக உயிர் நீத்தால் ஷஹீத் என்ற பட்டம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்பதினால் எத்தனோ லட்சம் மக்கள்கள், எத்தனையோ சஹாபிகள் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்ய வந்தார்களே, அந்த பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை நான். உயிர் போறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் செல்லும் இந்த வழியில் உன்னை மீறி சென்று எனக்கு உயிர் போக வேண்டும் என்று இருக்கும் என்றால், அந்த உயிர் பிரிகிறதுல லம் அலம் ஒரு சின்ன வேதனையை கூட நான் சந்திக்க மாட்டேன். நான் உயிர் பெற்றேன் என்றால் அதுல எனக்கு பெரிய சந்தோஷமும் எனக்கு ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையும் மரணமும் என்னை பொறுத்தவரையில் சமமே. என் பாட்டனார் இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு, செல்லக்கூடியதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற விதத்தில் ஹதரத் சய்யிதுனா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயான் செய்வார்கள் என்றால், அப்பந்தான் அந்த படையில் ஒருவர் இருந்தார், உமர் பின் சாத் என்று சொல்லக்கூடியவர். மக்காவாசி, குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் உபைதுல்லா இப்னு யஸீத் போன்றவர்களினுடைய வற்புறுத்தலால் அந்த படையில் வந்திருந்தவர். முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அதற்கு முன்பு சில பேர்களிடத்தில் சொன்னாங்க, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யறா இருந்தா, நான் ஒரு தவறான ஒரு கடிதம் அனுப்பிவிட்டேன், ஹுசைன் அவர்கள் என் கடிதத்தை பார்த்து இங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க ஆபத்து இருக்கிறது, இங்க வர வேண்டான்ற தகவலை மட்டும் சொல்லிருங்க, இதுவே நீங்கள் எனக்கு செய்யும் உதவி என்ற விதத்தில் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்த அந்த வார்த்தையை இங்கே உமர் இப்னு சாத் வலுக்கட்டாயமாக கூஃபாவுக்கு போவேன்னு சொல்லி கொண்டிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை உணர்கிறார்கள். நிலைமையை உணர்ந்து, சரி நான் மக்காவுக்கே திரும்பி போறேன் அப்படின்னு வந்த பொழுது, இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற இந்த படை தளபதியினால் நியமிக்கப்பட்ட போர் தளபதி இருக்கிறானா இல்லையா, ஷிம்ர், ஹுர், இது போன்றவர்கள் கடுமையான விதத்தில் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நீங்க உள்ளேயும் வரக்கூடாது, திரும்பி மக்காவுக்கு போறதையும் நாங்க சம்மதிக்க மாட்டோம், நீங்க இப்படிதான் நீங்க போகணும், இந்த வழியில போங்க, இந்த வழியிலையும் உள்ள வரக்கூடாது, திரும்பி மக்காவை நோக்கி செல்வதற்கும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், நீங்க இப்படி நேர போங்க. ஹதரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நேர போய் நான் என்னப்பா செய்ய, நான் வந்தது கூஃபாவுக்குள், கூஃபாவுக்கு போக எனக்கு அனுமதி இல்லை, நான் வந்த இடத்தை நோக்கி நான் போறேன், இல்லை உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பிடிவாதம் காட்டிய பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டு தன் மக்களை எல்லாம் அமர்த்தினார்கள். இப்ப நின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் நின்று ஒரு பிரசங்கம், இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிப்போம். 1:45 ஜமாத் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு வந்த மக்களை எல்லாம் அமர்த்தி அங்க ஒரு ஹுத்பா, ஒரு பிரசங்கம் சொல்லும் வார்த்தை, ஐயுஹன்னாஸ் ஐயுஹன்னாஸ் ஹதலத்னா ஷிஅத்துனா, சரி நாங்க பார்த்து, ஹதலத்துனா ஷிஅத்துனா, நம்முடைய கூட்டத்தார்கள் நமக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். ஹதலத்துனா ஷிஅத்துனா, நம்மளை யார் வா வான்னு கூப்பிட்டானோ, யார் வாங்க வாங்கன்னு நம்மளை வழியை அழைத்து கொண்டிருந்தானோ, உங்களை நான் மதிக்கிறேன், உங்களை பிரியம் கொள்கிறேன், உங்களை தலைமையா வச்சு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்கள் ஒரு கோழைகள், நமக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். மௌத்தை காட்டிய பொழுது, மரணத்தை காட்டிய பொழுது, மரண தண்டனையை காட்டிய பொழுது அவர்கள் கொடுத்த வாக்கை மறந்து, அவர்கள் கொடுத்த வாக்கை மறுத்து பின் வாங்கிட்டாங்க. இப்ப நம்மள இவங்க குறியா ஆக்கிட்டாங்க.
இந்த ஷிம்ர், இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், இது போன்றவர்கள் நம்மை குறிபார்த்து விட்டார்கள். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். நான் புறப்பட்டு வந்ததனுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு வாக்கு, மன் ரஆ சுல்தானன் ஜாயிரன், யார் ஒரு கொடுங்கோல் அரசனை கண்டால், அல்லது அவ் முஸ்தஹில்லன் லி ஹரமில்லா, அல்லாஹ்வுடைய சங்கையாக்கப்பட்டதை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதை ஹலாலாக்குபவனை கண்டால், நாக்கிதன் லி அஹ்தில்லா, அல்லாஹ் கொடுத்த வாக்கை மீறியவனை கண்டால், அவ் முகாலிஃபன் லி சுன்னத்தி ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்பவனை கண்டால், வயஅமலு ஃபீ இபாதில்லாஹ் பில் இஸ்ம், அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு அடியார்களோடு பாவமான விதத்தில் அவன் நடந்து கொண்டால், ஃபலம் யுகையிர் மா அலைஹி பிஃஅலின் வ கௌலின் கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹு மத்கலஹு. இவ்வளவுக்குள்ள அநியாயம் செய்றவங்களை பார்த்தும் அவர்களை எதிர்க்காமல், அவர்களை குறை கூறாமல், குறைந்தபட்சம் அவர்களை வெறுக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ் நாளை இவர்களை இதன் காரணத்தினால் நரகத்தில் அனுப்புவான் என்று என் பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களோ லஸிமு தாஅத்த ஷைத்தான், முதல் பயான் திரும்ப வருது. ஷைத்தானுக்கு வழிபடுவதை அவர்கள் கடமையாக்கி கொண்டார்கள். வதரகு தாஅத்தர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு வழிபடுவதை விட்டு விட்டார்கள். வஅஹல்லு மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியதை தனக்குத்தானே ஹலாலாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹுதூதுகளை தகர்த்தெறிந்து விட்டார்கள். எனவே தான் நான் புறப்பட்டு வந்தேன். இப்ப இவர்களை எதிர்க்காமல் வேறு வழி இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நான் இவர்களை எதிர்த்து வந்தது இந்த நோக்கத்திற்காக, இவர்களோ என்னை வேறு நோக்கத்திற்காக எதிர்கொள்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என் உயிர் மாத்திரம்தான். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் அல்லது என்னுடைய உயிரை அவர்கள் சூறையாடி விட்டார்கள் என்றால் உங்களை விட்டுருவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் இப்போ உங்களிடத்திலே நான் சொல்லும் வார்த்தை என்னண்டா, நீங்க ஒரு மஹப்பத்தில் வந்தீங்க. இப்ப நானே சொல்றேன், யாராவது நீங்க இங்கிருந்து திரும்பி போகணுண்டா தாராளமா போயிட்டு வாங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். அவர்களின் குறிக்கோள் நான், அவர்களின் டார்கெட் நான். அவர்களுக்கு வேறு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அதனால நீங்க போகணுண்டா போயிட்டு வாங்க. ஒன்றை கடைசி வசியத்தாக நான் வைக்கிறேன். ஒருவேளை நான் மரணித்து போய்விட்டேன், உங்களில் உயிர் இருந்து நான் மரணித்து போய்விட்டேன் என்றால் என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்து அவர்களுடைய இடத்தில் கொண்டு போய் நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்ற வசியத்தை செய்கிறார்கள். சில பேர்கள் கலைந்து சென்று விடுகிறார்கள், சில பேர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள். இடையில சேர்ந்தவங்கலாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ மொத்தமே ஒரு 50லிருந்து 70க்குண்டான மக்கள் மாத்திரமே இப்போ கூட இருக்கிறாங்க. ஹதரத்து சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர சென்று கொண்டே இருக்க அப்புறமா தான் தெரியுது, பின்னால இருந்து எந்த படை கூஃபாவுக்குள் செல்வதற்கு தடுத்ததோ அந்த படை பின்னாலே வந்துட்டு இருக்குது, திரும்பி போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தை வந்து அடைகிறார்கள். அந்த இடம்தான் கர்பலா. அங்கு ஏற்கனவே ஒரு கூட்டம் அங்க நிக்குது, இவர்களை தடுக்கும் முகமாக. நாளை விடிந்தால் முஹர்ரம் பிறை 10 ஆஷூராவுடைய நாள். ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே முகாமிடுகிறார்கள். சும்மா இல்லை, சாதாரணமா இல்லை. தண்ணீர் மறுக்கப்பட்டிருக்கிறது, திரும்பி செல்ல மறுக்கப்பட்டிருக்கிறது, முன்னேறி செல்வதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பலவாறு இக்கல்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள். அன்றைய இரவு ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், இறைவனுடைய துஆ வேண்டுகிறார்கள். மறுநாள் ஃபஜரும் வருகிறது. ஃபஜரினுடைய வேளை ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கூட்டத்தை எல்லாம் அழைச்சி மீண்டும் அவர்களுக்கு வசியத், மீண்டும் அவர்களுக்கு நசீஹத். இப்பவும் கெட்டு போயிடல, திரும்பி போறவங்க போயிருங்க. ஒருவேளை உயிர் பிழைத்தால் என் குடும்பத்தை அரோகதியாக விட்டுறாதீங்க, அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல
கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்பது போன்ற உண்டான வசியத்துகள். சின்ன பிள்ளைகள் என்றும் கூட பாராமல் அவர்களுடைய தொண்டை குழிகளை குறிபார்த்து வீசப்பட்ட அம்புகள் தவறாமல் அந்த தொண்டை குழிகளை கிழித்து அந்த சிறு பிள்ளைகளின் உயிர் போவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த நெடிய வரலாறுகள். சுருக்கமாக சொல்வதானால், காலை புலர்ந்ததிலிருந்து பிரச்சனைகள், வம்புக்கு இழுத்தவர்கள். கூடாரத்தில் இருந்தன்னு சொன்னா சிமிர் போன்ற கொடியவர்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் முகாமிட்டு இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்கு வந்து அந்த கூடாரத்தை சேதப்படுத்துகிறார்கள். ஜுஹைர் இப்னு கையின் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு படை தளபதிகள்ல ஒருவர். யுத்தத்துக்கு புறப்பட்டு வரல இவங்க, கிட்டத்தட்ட பத்ர் கதை மாதிரி தான். பத்ர் எப்படி யுத்தத்துக்குன்னு புறப்படாம வேறு காரணத்தினால் புறப்பட்டு இடையில் யுத்தமாக மாறிச்சோ அது மாதிரி தான். இருந்தாலும் தன்னோடு உடன் வந்திருந்த அந்த ஜுஹைர் இப்னு கையின் என்பவர்கள் அவர்கள் சொல்றாங்க, யாரோடு நீங்கள் மோதுகிறீர்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை முன்னெடுத்து வைக்கிறார்கள். நான் யார் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? என் பாட்டனார் என்னை குறித்து இந்த சமூகத்திற்குள் சொன்ன செய்திகளை நீங்கள் அறியாதவர்களா என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் முன்வைத்த போதிலும் கூட அவர்கள்தான் லசிமு தாஅத்த ஷைத்தான் அல்லவா, தரக்கு தாஅத்தர் ரஹ்மானுக்குரியவர்கள் அல்லவா, அஹல்லு மா ஹர்ரம் அல்லாஹ் என்ற நிலையில் வாழ்ந்தவர்கள் அல்லவா, அத்தலு அல் ஹுதூத் ஷரியத்தை அவங்களுக்கு இல்லையே. அப்ப எப்படி அவர்கள் இந்த செய்திகளை அவர்கள் நினைவு கூறுவார்கள்? அதற்கு சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து என்னமெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தார்கள். யாரு? உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய படையினர்கள். ஒரு கட்டத்தில் பல உயிர்கள் இங்கே பிரிகிறது. துஹருடைய வக்தும் வந்து விடுகிறது. துஹருடைய வக்து வந்த பொழுது ஹதரத்து சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப களைத்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு தாக்கப்படும் ஒவ்வொரு உடல்களும், அது உயிர் நீத்து துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல்களையும் தூக்கி 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 தன் தோள்களில் தூக்கி கூடாரத்திற்கு அருகில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சார்ந்த கிட்டத்தட்ட மொத்தம் 19 பேர்கள் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. வெறும் தூக்கி வந்த சோர்வு அல்ல, உயிர் நீத்தவர்களினுடைய இயற்கை. உயிர் நீத்தவர்களை தூக்கி வந்தாலே நெஞ்சமெல்லாம் துடிதுடித்து போய் விடுகிறது, சுக்கு நூறாகி விடுகிறது. இவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டவர்கள், வாழ வேண்டிய வயதில் அவர்கள் இந்த அம்புக்கு இரையானவர்கள், பூமிக்கு இரையானவர்கள், செங்குருதிகளை சிந்தியவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு ரணத்தோடு, எவ்வளவு நெஞ்சம் சுக்கு நூறான நிலையில் அவர்கள் அந்த தூக்கிட்டு வந்து கூடாரத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சோர்ந்து போய் விட்டார்கள். சொன்னாங்க, தொழுகைக்கான நேரம் ஆயிட்டுப்பா, கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் தொழுகைக்கு ஒரு அவகாசம் தந்து அதுக்கு பிறகு தாக்குதலை தொடுக்க சொல். அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், இவங்கள்ட்ட தொழுகையும் கூடுன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, இவர்கள் தொழுகைக்கும் இறைவனிடத்தில் அங்கீகாரம் உண்டு என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ. யாரை பார்த்து? ஹுமா ரைஹானத்தல் ஜன்னா, ரைஹானத்தாய இந்த 2 பேர்களும் யார்? சொர்க்கத்தின் நறுமணங்கள் என்று பெருமானார் யாரை குறித்து சொன்னார்களோ, யாரை கோபப்படுத்தினால் சொர்க்கம் தடையாகி போய்விடுமோ, யாருடைய திருப்தியில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்களோ, அவங்கள பார்த்து இப்படி ஒரு வார்த்தைகள் ஒரு வழியாக தொழுக கூடும் அவகாசம் அளிக்கல சொல்லி தருவாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபர் முகப்பொழிவுக்குரியவர், ஆனா யாருன்னு சரியா தெரிய மாட்டேங்குது, தன் வாழ்க்களால் பல பேர்களை வீழ்த்தி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாளுக்கு பல பேர்களை இரையாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்களிலும் அவருடைய துணிவுகளிலும் ஒரு வீரமும் ஒரு துணிச்சலும் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து எல்லோரும் பிரமிப்பாக யார் இது யார் இது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எங்கோ இருந்து வந்து அவருடைய முதுகு பக்கமாக குத்திய அந்த ஈட்டியினுடைய வலி தாங்க முடியாமல் யா அம்மா என்று அவர் பின்னால் அவர் அப்படியே சாய்கிறார். அப்பொழுதுதான் அது யார் என்று தெரிந்தது.
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த சப்தம் கேட்ட மாத்திரத்தில் அந்த வாலிபரை நோக்கி ஒரே பாய்ச்சல், பாய்ந்து கீழே விழ போனவர் அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. யப்னி யப்னி யப்ன அஹி என்ற விதத்தில் அவர்கள் ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தாக்கப்பட்டவரை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய நெஞ்சோடுடைய அணைப்போடு இருந்த நிலையில் துடிதுடித்து அவருடைய ரூஹு பிரிந்து விடுகிறது. கண்ணீரோடு ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் நெஞ்சோடு தாங்கிய அந்த வாலிபரை அப்படியே தூக்க கூடும் ஒரு துணிவற்று போய் அப்படியே இழுத்து வருகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டும் அந்த வாலிபரினுடைய கால்கள் தரையில் கோடு கிழித்து கொண்டே சென்றது. தன்னுடைய கூடாரத்திற்கு அருகாய் சுஹதாக்களினுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இந்த பிள்ளையை, இந்த வாலிபரை கிடத்தியதற்கு பின்னால் பார்க்கப்படுகிறது. அது வேறு யாரும் இல்லை, காசிம் இப்னு ஹசன். ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் காசிம், யா அம்மா என்று சாய்ந்தாரே, என் சச்சா, என் சின்னவாப்பா அப்படின்ற விதத்தில் சாய்ந்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முகத்தை பார்த்து தேம்பி 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 அழுகிறார்கள். சொல்கிறார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். உடல் உயிரற்று போய் இருக்கும் அந்த உடலை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை, யப்னி, மகனே மகனே, ஃபீக ஜத்துக, நாளை மறுமையில் உனக்கு சாதகமாக உன் பாட்டனார் இருப்பார்கள். ஒமன் ஹஸ்முஹும், இவர்களை எதிர்த்து இவர்களுக்காக வாதாடுவதற்கு நாளை மறுமையில் யார் இருக்கிறாள்? ஃபீக ஜத்துக, உனக்கு கிடைத்த பாக்கியம். இந்த கர்பலாவில், இந்த இடத்தில் உன்னுடைய உயிரை நீ அர்ப்பணித்ததின் மூலம், இந்த உயிரை நீ வழங்கியதின் மூலம், இந்த தீனுக்காக, இந்த ரப்புக்காக, உன் பாட்டனாரினுடைய தீனுக்காக உன் உயிரை நீ கொடுத்ததனுடைய பகரம் நாளை மறுமையில் உனக்காக உன் பாட்டனார் இருப்பார். ஃபீக ஜத்துக ஒமர் ஹஸ்முஹும், இவர்களுக்கு எதிர்த்து வாதிடுவதற்கு யார் வர இருக்கிறாள் என்று அந்த ஜனாசாவை பார்த்து ஆறுதல் சொன்னவர்களாக ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். எல்லா நிலையிலும் அவர்கள் கடுமையான தாகம், கடுமையான தாகம். இந்த தாகத்தினுடைய சூழலில் ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கூடாரத்தில் இருந்த தன் சகோதரி இடத்துல தண்ணி கேட்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்றாங்க. கூடாரத்தில் ஏது தண்ணீர்? கூடாரத்தில் ஏது தண்ணீர்? சில நேரத்துக்கு முன்னால், சில மணித்துளிகளுக்கு முன்னால் இதே கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிள்ளை தண்ணீர் தாகத்தால் துடித்த பொழுது அதற்கு கூடாரத்தில் தண்ணீர் இல்லாததினால் பக்கத்தில் இருந்த நதியிலிருந்தும் தண்ணீர் எடுத்து கொடுக்கலாம் என்று தூக்கி சென்றதே யார்தான்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஆனா தண்ணீர் புகுட்டப்படுவதற்கு முன்னால் இங்கிருந்தோ வந்த அம்பு அந்த பிள்ளையை தரித்து அந்த பிள்ளை ஷஹீதானது என்பதும் வரலாறு இருக்க, எங்க தண்ணி? ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகத்தோடு வாள் எடுத்து தன்னுடைய அந்த கூடாரத்தில் இருந்தும் வெளியில் வந்தவர்கள், தன் கண்ணுக்கு முன்னால் தெரிந்தவர்களை பல பேர்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள், வெட்டி வீழ்த்துகிறார்கள். கடைசியில் ஒரு கணம் ஜுர்ஆ என்று சொல்லக்கூடியவன், ஜுர்ஆ தைமி என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய வாளால் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய தோல் புஜத்தில் தாக்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல, பெருமானாரினுடைய வீரம் பெற்றவர்கள். தன் வாளால் அவருடைய தோலை பதம் பார்க்கிறார்கள். இவர்கள் தன்னை எதிர்த்த தாக்கியவரை பதம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் இருக்கக்கூடிய ஷிமர் ஹதரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி அவன் தன்னுடைய ஆயுதத்தை அவன் செலுத்த அது நெஞ்சில் குத்தி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே சரிய பிறகு ஜுர்ஆவே, வரலாற்றில் சொல்லப்படுது, ஜுர்ஆவே அவர்களுடைய தலையை துண்டித்து எடுக்கிறார். அதை எடுத்து தனக்கு மேல் அதிகாரியான ஹவுலி இடத்தில் கொண்டு போய் வழங்குகிறார் அப்படின்றதா வருது. ஒரு ரிவாயத்தில் ஹவுலி வெட்டினார் என்பதாக வருகிறது. ஆக யாரோ மொத்தத்தில் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், ஹுர் இப்னு யஸீத், ஷிம்ர் ஸில் ஜௌஷன், ஜுர்ஆ தைமி, இது போன்றவர்கள் எல்லாம் ஒரு அல்லாஹ்வினுடைய ரசூல்
முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் பேர பிள்ளை பள்ளியில லேசா இப்படி தட்டி தவழும் பருவம். ஹதீஸ் நமக்கு தெரியும் இல்ல. ஒரு நாள் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மாலு வல் பனூன் இன்னமல் அல் மாலு வல் பனூன் இது போன்ற ஒரு ஆயத், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து குர்துபா பிரசங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, தத்தி தவழும் பருவம். அப்போ அப்படி இருக்கும்போது தத்தி தவழி வரும்பொழுது இந்த சின்ன பிள்ளைங்க அப்படியே 2 நடந்தாப்புல அப்படியே தமால் கீழே விழுற மாதிரி போகுமா இல்லையா? இதை மாதிரி ஒரு சூழலுக்கு ஆளானதை பார்த்து மெம்பர் படியில் நிற்க மனமில்லாமல் வேகமாக மெம்பர் படியிலேருந்து கீழே இறங்கி தன் பேரப்பிள்ளையை வந்து தூக்குனாங்க. மெம்பர் படியில் தனக்கு பக்கத்தில் வச்சாங்க. அப்போ தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, இந்த பிள்ளைகள் இந்த செல்வங்கள் இதெல்லாம் ஒரு ஃபித்னான்னு சொல்றது உண்மைதான். பேரப்பிள்ளை தட்டி தடுமாறி கீழே விழுறத பொறுக்க முடியாம நான் மெம்பர் படியில் நிற்கக்கூடிய இந்த ஹுத்பாவை கூட விட்டுட்டு கீழே வந்துட்டேனே. அப்ப சாதாரணமா இப்படி தடுமாறி கீழே விழப்போனதையே தாங்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் செங்குருதிகளை சிந்தி இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் கொடூரமான விதத்தில் பிரியக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த செயலை பெருமானாருக்கு காட்டியிருப்பதானே செய்வான். பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும் தோராது ஆமாலுக்கும், உங்களுடைய ஆமால்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களுடைய அசைவுகளை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேரப்பிள்ளைகள் இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளானதையும் பார்த்து கொண்டிருப்பார்களே, அந்த நேரம் பெருமானாரினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் மார்க்கத்தை சரியான விதத்தில் விளங்கி மதிப்பளிக்க வேண்டியவர்களுக்கு உரிய மதிப்பளித்து, யாரை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களை முறையாக மதித்து, யாருடைய விஷயத்திலும் நாம் லானத்து செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் அறிந்தவன், யார் ஹைரில் இருக்கிறார், யார் ஷர்ரில் இருக்கிறார். எனவே இந்த நிலைகளை நாம் அல்லாவின் பக்கம் பரம் சாட்டியவர்களாக, அல்லாவிடத்தில் விட்டவர்களாக, நாம் நம்முடைய ஈமானில் சரியாகவும், நம்முடைய இதாஅத்தில் சரியாகவும், நம்முடைய ஹுப்புர் ரசூலில் சரியாகவும், பெருமானாரினுடைய குடும்பத்தை நேசிப்பதில் சரியாகவும், ஒருவரை நேசிக்கிறோம் என்ற விதத்தில் ஒருவரை தரம் தாழ்த்தி விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும். ஒருவரை நேசிக்கிறோம் என்ற விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் மிகவும் கவனத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு மூமினா இருக்கிறவன் இன்னொரு மூமினை, இன்னொரு மனிதனை புண்படுத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்படாதவன் என்ற நிலையில் நம்முடைய மஹப்பத்தில் நாம சரியா இருக்கணும், நம்முடைய ஈமான்ல நாம சரியா இருக்கணும், நம்முடைய அகீதால நாம சரியா இருக்கணும், நம்முடைய மஸ்லக்கில் நாம் சரியா இருக்கணும், நம்முடைய மதஹபில் நாம் சரியா இருக்கணும். ஆனாலும் சில கட்டங்களில் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய விதத்திலும் நாம் கடமையின் பக்கம் தள்ளப்பட்டிருக்கும் என்பதை மனதில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தை அவர்களுக்கே உரித்தான அந்தஸ்தை விளங்கி மதித்து நேசித்து வாழக்கூடிய தௌஃபீகையும் நாளை மறுமையில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிப்பதின் பொருட்டாலும், பெருமானாரினுடைய மஹப்பத்தின் பொருட்டாலும், பெருமானாரினுடைய அதாவின் பொருட்டாலும் அல்லாஹ் நம்மை ஈடேற்றமாக்கி வைப்பானாக, வெற்றியாக்கி வைப்பானாக. நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசர்னுடைய நீரை பருகி பெருமானாரோடு சொர்க்கத்தில் கலந்திருக்கும் நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.